ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சிங்கன்னா போதும். சாதம், சப்பாத்தி எல்லா கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீல வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வேகாதவங்களுக்கு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாயிரும். அப்போ நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நிறையா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.